சிறர் கேஸ் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு என்ன ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மீனாவும் அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே ரோகிணி விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே மீனா ரொம்பவே அப்செட்டாகவும் அங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு நம்ம அதை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்குது ஒரு கில்ட்டி ஃபீலாகவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மாவுமே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவுமே மீனா எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவுமே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை மீனா எங்கிட்டேருந்து மறைச்சிருக்கா, அதை நான் கண்டுபிடிச்சே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டுமே கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே முத்துவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு புருஷன் முண்டாட்டிக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா அது அன்றைக்கே நீங்கள் சமாதானம் ஆகிடணும். அப்படி ஆகலைன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் பிரிஞ்சே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம தான் கொஞ்சம் இறங்கி போனோம், அவங்கெல்லாம் எப்போவுமே இறங்கி வர மாட்டாங்க. நாம் தான் அவங்கள சமாதானப்படுத்தி ஏதோ ஒன்று சொல்லி நாம் தான் எந்த சண்டையும் இல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீ பேசாமல் இங்கே மீனா கிட்ட போயிட்டு நீ சரண்டர் ஆகிடு, இதுக்கு மேலே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயே போய் பேசு. அதுக்கப்புறம் அங்கே மீனாவுமே எல்லாமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்குமே வந்துருவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அங்கே முத்துக்குமே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே நான் எதுவுமே சொல்லலை, அவளே தான் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு என்கிட்ட கோச்சிட்டு கிளம்பிட்டா, அவன் மேலே தானே தப்பு, அவளே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்லவும் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுமே ஏண்டா அங்கே எப்போதான் பொண்ணுங்க வந்து தானாக வந்து வாண்டடாக பசங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களே வந்திருக்காங்க, நாமளே தான் கொஞ்சம் இறங்கி போனோம், நீ கொஞ்சம் இறங்கி போடா. ஆனால் மீனா ரொம்பவே நல்ல பொண்ணுடா, நீ தான் கொஞ்சம் இறங்கி போய் பேசணும், நீ நல்லத்துக்காக தானே நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ உனக்கு நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தானே அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறா. நீ அதை கேட்காம இப்போ மறுபடியும் நீ குடிச்சிட்டு போனோன்னா அங்கே மீனா என்ன நினைப்பா, நீ நல்லா இருந்தால் தானே மீனா சந்தோஷமாக இருக்க முடியும், அதெல்லாம் யோசிச்சு தாண்டா கேட்டிருக்கா, அவள் தப்பை எதுவும் கேட்கலையே அப்படின்ற மாதிரியுமே அவங்க ஃப்ரெண்டு அங்கே முத்துவை மீனா கிட்ட போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் யோசிச்சு பார்த்துட்டு சரி நீ சொல்கிறது தான் கரெக்டான விஷயம், இங்கே மீனா எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா, அவளுக்காக கொஞ்சம் நான் ஈகோவை தள்ளி வைக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரியுமே முத்து யோசிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே ஸ்ருதியுமே வந்து மீனாவையும் அவங்க அம்மாவையும் மீட் பண்ணி பேசிட்டு போகிறாங்க. ஏன்னா ஸ்ருதியுமே மீனா கிட்ட மீனா நீங்கள் அதெல்லாம் யோசிச்சு நீங்கள் குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க, அவர் எப்போவுமே அதே மாதிரி தான், ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் குடிக்கிறதும் இல்லை, ஆனால் உனக்காக தான் அவர் குடிக்கிறதவே ஸ்டாப் பண்ணார், ஆனால் நீங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு குடிச்சிட்டு வராரு, ஆனால் அதுக்கு முன்னே அது மாதிரிலாம் இல்லை, ஆனால் நீங்கள் உங்கள் மனசில் வேறு ஏதோ காரணம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் கேட்டாலுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஆனால் உங்கள் பிரவேசியை நான் அதில் வந்து எதுவுமே தலையிட மாட்டேன், ஆனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரியுமே ஸ்ருதி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதையுமே யோசிச்சுக்கிட்டு இங்கே மீனா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுமே எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க, ஆனால் அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே வாகை திறக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே ரோகிணியுமே அங்கே இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன்னா நானும் அங்கே கிருஷ்ணும் உயிரோடையே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரோகிணியால் இங்கே மீனா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி அந்த வீட்டில் மீனா என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இங்கே முத்துவுக்குமே கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. அதெல்லாம் அங்கே முத்துக்கு சந்தேகம் வந்துருச்சு, எப்படியும் கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே அண்ணாமலையும் இங்கே மீனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்கார். ஏன்னா இங்கே மீனா இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வீடே வெறிச்சோடி கிடக்கு. இங்கே விஜயா வேற மீனா இங்கே இருந்தால் ரொம்பவே திட்டியே இந்த பாதி கவலையிலே எங்கள் மீனா இந்த வீட்டை விட்டு போயிருப்பா, அங்கே விஜயாவை இனிமேல் வாயவே திறக்க சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே அங்கே அண்ணாமலையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்ருதியுமே இன்றைக்கி சீக்கிரமாகவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரவி ரோகிணி எல்லாருமே அங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ரோகிணி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் அந்தளவுக்கு சமையலுமே கரெக்டாக பண்ணாமல் அதை வாயிலே வைக்க முடியாமல் இங்கே ரோகிணி பண்ணுறதெல்லாம் இங்கே சகிச்சுக்கிட்டு அதை சாப்பிட முடியாமல் அங்கே எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மீனா இல்லாத ஒரு அருமை இப்போ தான் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியுமே சொல்கிறாங்க. உடனே விஜயாவும் இதை கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே ரோகிணியே நல்லா சமைப்பா, அது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை, அது கேரளா டேஸ்ட்டு, அவள் செம்மையாக சமைப்பா, அதை நீங்களும் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியுமே மனசுக்குள்ளே அவங்க மீனாவோட சாப்பாடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுனால இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்வதி வீட்டுக்குமே போயிட்டு வரலாம், ஏன்னா ஒரு சாமியாரை மீட் பண்ணி பேசிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே விஜயாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் நான் பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. முத்துவும் இங்கே நம்ம மீனாவை கூட்டிகிட்டு வரதுக்கு நம்ம போய் கூட்டிகிட்டு வந்தால் தான் ஆச்சு. ஏன்னா மீனா நம்மளுக்காக எவ்வளவோ நல்லது யோசிச்சு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம அவளுக்கு கொஞ்சம் இறங்கி போனால்
பண்ணலாம் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துக்குமே ஒரு மைண்ட் செட் வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கே பார்வதி கிட்டே போயிட்டு இங்கே விஜயாவும் பார்வதி நம்ம இங்கே சாமியார்கிட்ட போயிட்டு வந்துடலாமா, அந்த தாயத்து கட்டிட்டு வந்தோம்ல அந்த சாமியார்கிட்ட நம்ம போயிட்டு இங்கே வீட்டில் நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. அதே மாதிரி இந்த வீட்டில் எங்கள் வீட்டில் இருந்து மீனா வந்து கிளம்பிட்டா, அதே மாதிரி பர்மனெண்ட்டாக எங்கள் வீட்டுக்கு வராத மாதிரி ஒரு தாயத்து கட்டிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கூப்பிட்றாங்க. பார்வதியும் விஜயா நீ சொல்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. ஏன்னா மீனா உனக்கு என்ன தப்பு பண்ணா, அந்த வீட்டில் என்ன தான் வேலை செய்யாமல் குறை வச்சா உனக்கு, எல்லாமே சமைச்சு போடுறதுலேருந்து எல்லா வழியும் உங்கள் மீனா தான் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. எந்த மருமக இந்த காலத்தில் உங்கள் வீட்டுக்கு எல்லாருக்குமே சமைச்சு போட்டுட்ருக்கா, அவங்கெல்லாம் தனி கொடுத்துருந்து தான் போகிறதுக்கு இந்த இந்த காலத்தில் எல்லா பொண்ணுங்களும் அது மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காலத்துலேயுமே அவள் பூ வியாபாரமையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே சமைச்சு போட்டுருக்கு இருக்கா, நீ அந்த ஒரு நல்லதை கொஞ்சம் கொண்டு யோசிச்சு கூட பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதி சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜயாவும் பார்வதி எனக்கு எல்லாமே தெரியும், அந்த சாமியாரை மீட் பண்ணி பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த சாமியார்கிட்ட போய் உக்காந்த உடனே சாமி எங்கள் வீட்டில் நிறைய குறை இருக்குது, அது இருந்தாலுமே எங்கள் வீட்டு மருமக அவங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பிட்டா, அவள் மறுபடியும் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. சாமியார் அதெல்லாம் கேட்காம உங்கள் வீட்டில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் பெரிய மருமக வீட்டை விட்டு கிளம்பியிருக்கா, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்போது உங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனையே ஆகும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பார்வதிக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. அது என்ன பிரச்சனைனா 3 மருமகளில் ஒரு மருமக ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கா, அதுவும் அவள் பணக்காரின்னு சொல்லிட்டு வந்தது இல்லாமல் இந்த வீட்டில் இன்னொரு உண்மையும் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சாமி என்ன சாமி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாகவும் அங்கே விஜயா கேட்குறாங்க. கேட்டதுமே அந்த சாமியார் உங்கள் வீட்டில் அந்த மருமக அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, அவள் உங்கள் வீட்டில் எல்லாமே மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கா, அவள் பேர் முழுசெல்லாம் சொல்ல முடியாது, அவள் ஸ்டார்டிங் எழுத்து மட்டும் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க, ரோ என்ற எழுத்தில் ஸ்டார்ட் ஆகும், அவள் பேர் ரோகிணி தான் அநேகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ரோகிணிக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வேறு சாமியார் சொல்கிறாரு, என்ன சாமி சொல்கிறீங்க இதெல்லாம் நிஜமா அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே அழுதுகிட்டே அங்கே விஜயாவும் ரொம்பவே ஷாக்கிங்காக கேட்டுருக்காங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சதும் இது எல்லாமே 100% உண்மை, இந்த விஷயத்தினால தான் அங்கே ஒரு மருமக அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கா, இந்த பிரச்சனைனால தான் எதனா ஒரு பிரச்சனை நடந்து அந்த விஷயம் அந்த மருமகளுக்கு தெரிஞ்சு தான் இது மாதிரி நடந்திருக்கணும், வேணும்னா நீ வீட்டில் போய் விசாரிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாருமே சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் விஜயாவும் ரொம்பவே குழப்பமாகவும் வெளியே போயிட்டுருக்காங்க. பார்வதி விஜயா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சாமியார் இது மாதிரியெல்லாம் நம்மக்கிட்ட சொன்னதே இல்லையே, என்ன பிரச்சனையாக இருக்கும், உங்கள் வீட்டில் அது மாதிரி ஒரு மருமக வந்திருக்காளா, அவள் யாராக இருக்கும், ரோகிணியை தான் சொல்கிறாங்க, ஆனால் ரோகிணி அது மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆகலையே அப்படின்னு மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு விசாரிச்சா தான் தெரியும், அவள் பணக்காரின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் ஏமாற்றிட்டு வந்துட்டா, அதே மாதிரி இவளுக்கு கல்யாணம் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுக்குமே கொஞ்சம் டவுட் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் உட்காந்த உடனே அங்கே விஜயாவும் ரோகிணியை கூப்பிடுறாங்க. ரோகிணியை கூப்பிட்டதும் ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே ரோகிணி வராங்க. அத்தை என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரோகிணி நீ என்கிட்ட எதனா ஒரு விஷயம் மறைக்கிறியா, இங்கே இது மீனா இந்த வீட்டிலேருந்து போகிறதுக்கு காரணம் நீ தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணி ரொம்பவே பதட்டமாகவும் அத்தை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பதட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. எங்கள் மூஞ்சை பார்த்ததும் உங்கள் விஜயாவுக்கு கொஞ்சம் சந்தேகமும் வந்துடுது. ரோகிணி நீ என்ன இது பண்ணி வச்சுருக்கன்னு தெரியுமா, இங்கே இந்த வீட்டில் எல்லாரையுமே நீ ஏமாற்றி வச்சுட்டு இருக்க, நீ எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்க, உனக்கு ஒரு பையன் இருக்கான், ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எங்கள் விஜயாவுக்கு இதை கேட்டதுமே ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் அத்தை நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் கூட புரியல, மீனா அங்கேருந்து போனதுக்கு எந்த காரணமும் இல்லை, என் காரணத்தை வச்செல்லாம் அவள் எங்கேயுமே போகல, நான் எதுவுமே உங்ககிட்ட போய் சொல்லலை, அது உண்மை அப்படின்ற மாதிரியுமே எங்கள் ரோகிணி இதை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் அண்ணாமலையும் என்ன சொல்கிற விஜயா, இங்கே ரோகிணிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு யார் சொன்னது இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே விஜயாவும் நான் சாமியார்கிட்ட போயிட்டு இருந்தேன், இங்கே வீட்டில் நடக்கிற குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும்னா அங்கே சாமியார்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு, ஆனால் அந்த சாமியார்கிட்ட போனேன், ஆனால் அந்த சாமியார் தான் இந்த வீட்டில் இந்த விஷயத்துக்கு தான் உங்கள் வீட்டில் மீனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தான் அந்த வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்ற மாதிரியுமே சொன்னதை கேட்டதுமே எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலைக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே ரோஹிணிக்கு ரொம்பவே கை காலெல்லாம் நடுக்குமே எடுத்துக்குது. ஏன்னா அந்த வீட்டில் நம்மளை இருக்கவே விட மாட்டாங்க, கிருஷ்ணன் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு
அருகதை இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே யோசிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் விஜயாவுக்கையே தெரிஞ்சிருச்சுன்னா இந்த வீட்டில் என்ன வைக்கவே மாட்டாங்க. இது ஏதோ இப்போ எதாச்சா இந்த விஷயம் தெரிஞ்சு இது கன்ஃபார்ம் பண்ணலை, ஆனால் இது இப்படியே நம்ம எதனா ஒன்று சொல்லி சமாளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலையும் நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி, அங்கே சாமியார் சொன்னதெல்லாம் உண்மையா, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் ரோகிணி எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக நின்று இருக்கிறத பார்த்ததுக்கு அண்ணாமலை கொஞ்சம் சந்தேகமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி, நீ சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தம் தான் சைனா இது சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவும் ரொம்பவே கோபமாகவும் ரோகிணியை அடிக்கிறதுக்கு போயிடுறாங்க. ரோகிணி, நீ உண்மையை சொல்கிறியா இல்லை என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே ரோகிணி கிட்டே போகிறாங்க. ஆனால் ரோகிணியும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ஆமாத்த, இது எல்லாமே உண்மை தான். நாங்கள் மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது என்னோட பையன் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு கல்யாணம் எனக்கு எங்கள் அப்பா ஏதோ எதிர்ச்சியாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளேயே என்னை கல்யாணம் பண்ணிக்கினவரும் செத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சால் என்ன இந்த வீட்லேயே வைக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சேன் அப்படின்ற மாதிரியுமே ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயாவும், ரோகிணி, இவ்வளோ பெரிய விஷயத்தை எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டு நீ ஏற்கனவே பணக்காரன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாற்றி வச்சுட்டு இருந்த அந்த உண்மை தெரிஞ்சே இன்னுமே அந்த உண்மையை மறக்க முடியாமல் நான் சாமியார் கேட்டு இது நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன். ஆனால் நீ இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு என்கிட்ட இருந்து மறைச்சிருக்குன்னா நீ இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜுமே வீட்டுக்கு வராங்க. இந்த விஷயத்தை கேள்விப்படுத்தும் மனோஜுக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ரோகிணி, இங்கே அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தெல்லாம் உண்மையா, நீ இது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் அங்கே மீனா கிட்ட போய், மீனா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன், நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மீனா அங்கே, நான் அந்த வீட்டுக்கு வரதா இல்லை, நீங்கள் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கேட்குற மாதிரியே இல்லை, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் அதை கேட்டேன், ஆனால் நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவும், மீனா, நீ வேறு ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு இருக்க, அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக என்ன நீ காரணமாக காட்டி நீ அதை மறைச்சிடலான்னு மட்டும் நினச்சிக்காத. என்றைக்காக இருந்தாலுமே நீ மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறது என்றைக்குமே வெளியே வந்து தான் தீரும். அது வெளியே வரும்போது அது பெரிய பிரச்சனையாகும். நீ இப்போ அந்த மனசில் இருக்கிறத நீ வெளியில் எல்லாருக்குமே சொல்லிட்டேன்னா அது இப்போவே சால்வ் ஆகிடும். ஆனால் நீ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தனா அது பெரிய விஷமாக மாதிரி ஒன்றவே கொன்றும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. உடனேங்க மீனாவுமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு அங்கே முத்துவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. மீனா, எதுக்கு அழுற, என்ன விஷயம், என்ன மனசில் இருக்கிறத நீ வெளிப்படையாக சொல்லு, அதை நான் எதுவுமே நான் பொருட்படுத்தாமல் நான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு அதை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஆனால் மீனாவுமே வேறு வழி இல்லாமல் அந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே முத்துக்கு ரொம்பவே வருத்தமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. அந்த பார்லரம்மா இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு நீயே கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், சொல்லப்போனால் அந்த வீட்டில் இருந்து ரோகிணி தான் வெளியே போகணும், நீ எதுக்கு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே கிறிஷ் வாழ்க்கையை நம்ம பார்க்கணும், இல்லை கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே மனோஜை கட்டிட்டு வந்திருக்காங்க. ரோகிணியுமே அவங்களோட விஷயமா எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அது கேட்டுமே நான் இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு மனசும் வரலை. ஆனால் இதை சொல்லாமலும் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா, இந்த விஷயத்தெல்லாம் சும்மா விடக்கூடாது, இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு அவள் அந்த வீட்டில் எவ்வளோ தைரியமாக இருக்கும்போது இந்த விஷயத்தை தெரிஞ்சு அதை யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் நீ கஷ்டப்பட்டுக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மாவே இருக்க முடியல, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்துவுமே ரொம்பவே கோவமாகவும் அங்கே மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனா, ஃபஸ்ட்டு அவள் ரோகிணியோட சுயரூபத்தை எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லைங்க, அங்கே கிறிஷோட வாழ்க்கையை பார்த்து இங்கே ரோகிணியை மன்னிச்சு விடுறது தான் சரியான முடிவுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்துவுமே, மீனா, இதை மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு தான் இது பெரிய ஆபத்தாக முடியும், இந்த விஷயத்த நம்ம இப்போவே நம்ம அம்மா கிட்ட சொல்லணும், ஏன்னா அம்மா ஏற்கனவே அவள் பணக்காரச்சின்னு சொல்லிட்டு ஏமாற்றி இந்த வீட்டில் இருந்திருக்கா. ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சு இப்போ அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வராமல் அந்த விஷயத்தவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரியுமே எங்கள் முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தை இப்போவே சொன்னால் தான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே யோசிக்கிறாங்க. அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே யோசிச்சுக்கிட்டு அங்கே மீனாவை கூப்பிடுறாங்க. ஆனால் மீனா வரமாட்டுறாங்க. ஆனால் அங்கே வசமாக சிக்கிக்கிட்டாங்க ரோகிணியும் மனோஜும் ஒரு சைடு கேட்டுட்ருக்காங்க. அண்ணாமலையும் விஜயாவும் 2 பேரும், ரோகிணி, நீ செஞ்சதெல்லாம் ரொம்பவே தப்பு, உன்னை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல, ஏற்கனவே நீ நிறைய பொய் சொல்லிவிட்டு இந்த வீட்டில் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்க, ஆனால் அதெல்லாம் மன்னிச்சு உன்னை ஏற்றுக்கிட்டோம், ஆனால் இந்த விஷயத்தில் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், ஏன்னா ஆமாம் இதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரோகிணியும், மாமா அது
வந்து கிறிஷை தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உன்னோட அதிர்ச்சியை கேட்டதுமே இங்கே அண்ணாமலைக்கு நெஞ்சு வலியே வர மாதிரி ஆயிடுது. ஏன்னா ரொம்பவே அங்கே இவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சி வச்சுக்கிட்டு ரோகிணி இத்தனை நாளாக ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலைக்கு தெரிஞ்சிடும். அங்கே ரொம்பவே பதட்டமாகவும் நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு நெஞ்சு வலிக்கிற மாதிரி உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே மனோஜுக்கு ரொம்பவே அங்கே கோபமாகவும் ரோகிணியை பார்த்து, ரோகிணி நீ இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு ஏற்கனவே நீ பணக்காரச்சின்னு சொன்னது அந்த தப்பையே மன்னிக்க முடியாமல் இங்கே இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு நீ உன்னை இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிற போதே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜுமே ரொம்பவே கோபமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இவக்கிட்ட நான் என்னடா பேச்சு, இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளடானா இவக்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கோபமாகவும் அவளை கடுத்து பிடிச்சி வெளியே தள்ள சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜும் ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.